வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமப சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஷோவோட ஸ்டார் கிட்டாக தான் நம்ம அபிஷேகா இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கோல்டன் ஷவர் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நிறைய கெஸ்ட் அண்டு ஜட்ஜஸ் கிட்ட அப்ரிஷியேஷன் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான டிசர்விங்கான கண்டஸ்டண்ட்டாக கூட நம்ம அபிஷேகா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மௌனராகம் சுற்றுல அவங்க பண்ணின அந்த சர்ப்ரைசிங்கான விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகாவோட அந்த ப்ரொமோவோ இல்லை அவங்களுடைய வீக்கெண்ட் எபிசோடோ வராததுனால ஜட்ஜஸையே டேக் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு டிசர்விங்கான கண்டஸ்டண்ட்டாக அபிஷேகா இருக்க காரணம், கர்ணன் படத்தில் வர கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை அவங்க பாடுறதுனால அந்த பாட்டு வந்து ஒரிஜினல் வெர்ஷனை விட அபிஷேகா பாடினது ரொம்ப சூப்பராக இருந்ததுனால ஒவ்வொரு நைட்டில் வைரலான கிட் தான் அபிஷேகா. அதனால் ரொம்ப பாராட்டி, அதாவது பாண்டியராஜன் சார் பாராட்டி பேசின விஷயங்கள் மிகவும் வைரலாக போச்சு. அவர் என்ன அப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 வரி இந்த பாடலை உன்னை யாராவது மறுபடியும் பாட சொல்லி கேட்டிருந்தாங்களா, நான் எழுந்து வந்து நீ பாடாதமா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நீ பாடின பாட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு உள்ள இருந்த அந்த எமோஷனையே வெளியில் கொண்டுட்டு வர அளவுக்கு அவ்வளோ இதாக இருந்தது. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே கூஸ் பம்ப் ஆகி என்னால் சீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த வைபாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எது அவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல. ஒரு நிமிஷம் வந்து என்னுடைய வில்லேஜோட அந்த ஓல்டு மெமரிஸ்க்கே போயிட்டு வந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரைஸையும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப பிளஸ்டு கிட்மா அப்படிங்கிற மாதிரி பாண்டியராஜன் சார் வந்து அபிஷேகாவை பற்றி ரொம்ப நேரம் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து சுகன்யா மேம் வந்து எனக்கு ரொம்பவும் கூஸ் பம்பாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு குழந்தை வந்து இந்த அளவுக்கு பாடுறதை பார்த்துட்டு என்னால் அதை நம்பவே முடியல. என்னெல்லாம் பார்த்தா எனக்கே வந்து ஷேமாக இருக்குது. அதாவது நம்ம இப்போ வந்து 30-40s ஹிட் கொடுக்குறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் 8 வயசு குழந்தை அந்த எல்லா விஷயத்தையும் முறியடித்த மாதிரி இருக்குது உன் பாட்டு அப்படிங்கிற மாதிரி சுகன்யா மேம் வந்து கிட்ட தூக்கி ஹக் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, டெடிகேஷன் ரவுண்டில் எல்லா குழந்தைங்களும் தன்னுடைய பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்காக டெடிகேட் பண்ணி பாட்டு பாடினாங்க. அந்த வகையில் அபிஷேகா தன்னுடைய அம்மாக்காக டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஏன் உங்கள் அம்மாக்காக டெடிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அர்ச்சனா கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும். அதாவது இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா என்ன இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வர்றது அம்மா அப்பா தான். நான் கேட்டேன், நான் பாடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என் கூடயே அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்தாங்க. அம்மா அப்பா பஸ்ஸில் கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அந்த குழந்தை வந்து அந்த உண்மையெல்லாம் சொன்னது எல்லாருக்குமே வந்து கண் கலங்குற அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டெடிகேஷன் ரவுண்டில் எல்லாருமே அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எமோஷ்னலாக ஷேர் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அதை ரொம்ப ஏக்கமாக பார்த்த அபிஷேகாவை பார்த்துட்டு இருந்த ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனை அபிஷேகாவுக்கு கொடுத்தாங்க. நாட் ஓன்லி ஸ்ரீனிவாஸ் சார், அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா மேம், சைந்தவ மேம் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன ப்ரெசன்டேஷனை அபிஷேகாவுக்கு கொடுத்தாங்க. அபிஷேகாவும் அவங்களோட அம்மாவும் அந்த கிஃப்டெல்லாம் வாங்கி ரொம்பவும் அழுதுபடி ரொம்ப தேங்க்யூ சொன்னாங்க ஜட்ஜஸ்க்கு. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், நாங்கள் வந்து இதெல்லாம் இங்கே நின்று பாப்பா பாடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நாங்கள் எங்கள் கிராமத்துலேருந்து கிளம்பி வந்ததுலேருந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. அவள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்லாம் எனக்கு பெரிய ஆசை கிடையாது. அவள் பாடணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் இந்த நேரத்தில் அவள் இங்கே நின்று பாடிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வெள்ளந்தியா அவங்களுடைய அம்மா பேசின விஷயங்களை கேட்டு கண் கலைஞர் ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சும்மா வந்து இங்கே பாடலை, அவங்களுடைய மொத்த டேலண்ட்னால அவங்க இங்கே வந்து பாடிட்டுருக்காங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த இடம் கிடையாது, உங்கள் பொண்ணு இன்னும் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டுட்டு போய் நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்கள் பொண்ணு வந்து ஒரு காட் கிஃப்டட் சைல்டு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சொல்லியிருந்தார். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலுக்கு ஒரு டைம் வந்து கோல்டன் ஷவர் வாங்கலாம், ஆனால் பாடின 6 பாடல்களுக்குமே 2 தடவை ஜட்ஜஸ் கிட்டேருந்து கோல்டன் ஷவர் வாங்குறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் ஜட்ஜஸோட மனசுல அபிஷேகா இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பாடல் மூலமா ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான காரணமா இருக்குது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மௌனராகம் சுற்றுல ஒரு புது விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
தன்னுடைய குரலை மாற்றி ஒரு ஆண் குரலில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. எல்லாருமே கண்ணை மூடி ஹெட்ஃபோனில் கேட்கும்போது ஒரு ஆண் தான் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்க்கப்ப அது அபிஷேகா. அவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ஒரு ஆண் குரல் மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய அந்த பாடலில் அப்டேட் ஆகிட்டே நாளுக்கு நாள் போயிட்டுருக்காங்க. அதாவது ஒரு பாடகர் குரலை மாற்றி பாடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் அது மெச்சூர்டு வாய்ஸுக்கு மட்டும்தான் சூட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 8 வயசு குழந்தை குரலை சேஞ்ச் பண்ணி இவ்வளோ அழகாக பாடுறது அப்படிங்கிற ஜட்ஜஸாலேயே நம்ப முடியல. அந்த அளவுக்கு ஜட்ஜஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இவ்வளோ அதாவது 2026 எலெக்ஷன் வந்து நெருங்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் கூட சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற அந்த வீக்கெண்ட் எபிசோட்ஸ் வந்து இவ்வளோ டிஆர்பியில் ஹிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே சரிகமபாவில் நம்ம அபிஷேகா பாடினதோட ப்ரமோஸ் வீக்கெண்ட் எபிசோட்ஸ் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைட்லேருந்தே இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் இவ்வளோ அதாவது ஒரு சிங்கிங் ஷோ வந்து இவ்வளோ எலெக்ஷன் இவ்வளோ ஐபிஎல்ல கூட ஹிட் ஆகுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முழுக்க அபிஷேகாவோட டேலண்ட் அப்படிங்கிறது தான் காரணம். ஆரம்பத்திலேருந்தே வந்து சக்ஸஸ் ரேட்டில் அதிகமாக இருக்கிற அபிஷேகா கண்டிப்பாக டிசர்விங்கான கண்டஸ்டண்ட்டாக டைட்டில் வின்னர் வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுடைய இந்த அளப்பரிய திறமையை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. இது ஒரு பக்கம் இருக்க April 10 வந்து LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற மூவி வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. அதனுடைய ஹீரோவாக பிரதீப் ரங்கநாதன், ஹீரோயினா கீர்த்தி ஷெட்டி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனிருத்தோட மியூசிக்கில் வர இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது விக்னேஷ் சிவன் இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்போ நிறைய விஷயங்களை அதை பழைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அனிருத், தனுஷ், நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அனிருத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனிருத் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன் கைண்ட் அப்படிங்கிறது நான் அவர்கிட்ட பார்க்குறேன். அவர் என்னுடைய வயசில் என்னை விட சின்னவர் தான். ஆனால் அவர் எனக்கு பண்ணின விஷயம் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு அப்பா மகனுக்கு கூட பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹெல்ப்பை பண்ணியிருக்காரு. நிறைய டைம் வந்து எனக்கு அவர் பண்ண ஹெல்ப்பை நினச்சி டியர்ஸே வந்திருக்குது. ஆனால் இப்போ நான் இந்த நிலைமையில இருக்க நிறைய பேர் காரணம், அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் அனிருத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு படம் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரி போக வேண்டியது இருந்தது. ஆனால் அப்போ என் கையில் 200 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. நம்ம எப்படி போயிட்டு ரிட்டர்ன் வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அணியை கால் பண்ணி எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரோ நான் உங்கள் பேக்கில் 50K வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஹாவ் அ குட் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னால் அவருக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் நான் இங்கேருந்து புதுச்சேரி ட்ராவல் பண்ண அந்த மொத்த ஜேர்னியுமே நான் அழுதுட்டு மட்டும் தான் போனேன். ஆனால் அந்த கண்ணீர் எனக்கு எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலை. ஆனால் அன்றைக்கி நான் போயிட்டு வந்தப்புறமேலு நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு இந்த கதையை நான் ஒரு நாள் பண்ணுவேன், ஆனால் அதுக்கு நீங்கள் தான் மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த விஷயந்தான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நடந்திருக்குது. என்னுடைய ப்ரொடியூசர் வந்து நயன்தாரா அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சாரை பற்றி நிறைய விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நயன்தாராவும் விக்னேஷ்வனும் இந்த மாதிரி பேசின விஷயங்கள் தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க தன்னுடைய படத்தோட ப்ரமோஷனுக்காக மறுபடியும் தனுஷை இழுத்து விட்டுருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸை ரிலீஸ் ஆகிறதுக்காக தனுஷாரை வம்புக்கு இழுத்தாங்க. இப்போ தன்னுடைய பட ப்ரமோஷனுக்காக தனுஷை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷாரோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க.